ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சௌ கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. சௌ கூட்டு செய்கிறதுக்கு 50 கிராம் பாசிப்பருப்பு, 50 கிராம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இது நல்லா ஊறினதும் ஒரு குக்கரில் சேர்த்துடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சௌவை சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, 3 பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்துடலாம். மீடியம் சைஸாக 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சீரகம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கூடவே தண்ணி சேர்த்து இது குக்கர் மூடி 3 விசில் விட்டுடலாம். 1/4 மூடி தேங்காய், 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் சீரகம், தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். குக்கர் ப்ரெஷர் இறங்கிருச்சு. சௌ பருப்பெல்லாம் நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காவை சேர்த்துடலாம். கூடவே ஜாரை கழுவி தண்ணியும் சேர்த்துடலாம். இந்த கூட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். காய் வேக வைக்கும்போது நம்ம உப்பு சேர்க்கலை, இப்போ தான் சேர்த்துருக்கோம். இது நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதும் கொத்தமல்லி தழை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கூட்டுக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்த்துருக்கோம். காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 2 மிளகாய் சேர்த்துக்கலாம். வானலில் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துடலாம். இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். கூடவே கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். இது நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். காரம் அதிகமாக வேணும்னா காஞ்ச மிளகாய் 2 சேர்த்து கூட நம்ம வதக்கிக்கலாம். இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருந்தனால நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இந்த கூட்டில் சேர்த்துடலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான சௌ கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.